அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த 2025 நம்ம புது வருட கேலண்டரை எந்த திசையில் மாற்றணும், எந்த திசையில் மாற்றினா நமக்கு நல்ல ஒரு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எந்த திசையில் மாட்டவே கூடாது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அது தவிர்த்து எந்த நிறங்களில் மாற்றினா நமக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒரு சில கேலண்டர் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி கேலண்டர் எல்லாமே நம்ம மாட்டலாம், இதெல்லாம் மாட்டக்கூடாது, ஒரு சில படங்கள் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் நம்ம மாட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேலண்டரை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம கேலண்டர் மாட்டக்கூடிய சரியான திசையும் எந்த திசையில் மாட்டவே கூடாதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ முதல் விஷயம், நம்ம இந்த வருடம் 2024 முடிந்ததுக்கு அப்புறமா பழைய கேலண்டரை நீங்கள் அப்படியே செவுத்தில் மாட்டி வைக்கிறது, இன்னும் அப்படியே இருக்கிறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை முதல்ல அப்புறப்படுத்திடுங்க. நாளைய தினம் நியூ இயர் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் புது கேலண்டர் மாட்டி வைங்க. பழைய கேலண்டரை மறுபடியும் சிவற்றிலே இருக்க மாதிரி பார்த்துக்காதீங்க, அதை தூக்கி போட்டுடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாமி படங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செஞ்சுருப்போம். மறுபடியும் அந்த வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துறதை தவிர்த்துடுங்க. அதே மாதிரி சுவாமி படங்கள் இருக்கக்கூடிய கேலண்டர் இருந்தாலும் அதை நீங்கள் சரியான திசையில் மாட்டி வைக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு மறுபடியும் அந்த வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேலண்டரை தூக்கி போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்குமே நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான கேலண்டர், இந்த ஒரு சில படங்கள் போட்டிருக்கக்கூடிய கேலண்டரை நீங்கள் பயன்படுத்துங்க. சுவாமி படங்கள் போட்ட கேலண்டர் நீங்கள் என்ன செய்யணும், அதே மாதிரி எந்த திசையில் மாட்டணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு கேலண்டரை ஏதோ ஜன்னல் கம்பிலையோ ஒரு கயிறு கட்டியோ இந்த மாதிரி நம்ம மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஏதாச்சும் ஒரு இடத்துல மாட்டி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி மாட்டக்கூடாது. ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா நாள், நேரம், காலம் இவை மூன்றுமே தான் ரொம்ப முக்கியம். இது மறுபடியும் போயிடுச்சு, கடந்துருச்சுன்னா திரும்பவும் கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த கேலண்டரை நீங்கள் சரியான திசையில் மாட்டணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் நாட்காட்டி இந்த கேலண்டரை ஒவ்வொரு வாட்டியும் தினமும் கிழிப்போம். அந்த மாதிரி கிழிச்சு கசக்கி தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி கசக்கி தூக்கி போடாதீங்க. அதை கிழிச்சிங்கன்னா அந்த பேப்பரை அப்படியே போடுங்க. ஒரு சிலர் அதை கிழிச்சிருவாங்க, ஒரு சிலர் கசக்கி போடுவாங்க. ஸோ ஒரு நாள் நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடாது. இது எல்லாமே நீங்கள் இந்த புது வருடத்தில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக அது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 10 நாள் 5 நாள் சொல்லிட்டு கேலண்டரை கிழிக்காமல் அதை தேதியை மாற்றாமையே வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நார்மல் அந்த 30 நாளுமே நமக்கு காட்டக்கூடிய அந்த கேலண்டருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் கிறுக்கி வைக்கிறது, முக்கியமான இதை நோட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கிறுக்காமல் அவசியமான விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2-3 மாதம் முடிஞ்சிருக்கும், இன்னுமே அந்த மந்த்தை மாற்றாமல் வச்சுருந்துருப்போம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு மாதமே கரெக்டாக நீங்கள் அந்த கேலண்டர் எல்லாமே மாற்றி வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட கலர், எந்த கலரில் உங்களுக்கு கேலண்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கலரில் கிடச்சிச்சின்னா முதல்ல நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி எந்த ஃபோட்டோஸ் சொல்கிறேன் அந்த ஃபோட்டோஸ் கிடச்சிச்சின்னா அதுவும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பச்சை, வெள்ளை, சிவப்பு, இளஞ்சிவப்பு, நீலம் இந்த கலரில் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். க்ரீன், ஒயிட், ரெட், பிங்க், ப்ளூ இந்த கலரில் உங்களுக்கு கேலண்டர் இருக்குது அப்படின்னா அந்த கலர் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த கலரில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சன் உதயமாகும், சூரியன் உதயமாகிற மாதிரி உங்களுக்கு படம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப கொடூரமான விஷயங்கள், விலங்குகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கக்கூடிய படங்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். நல்லா மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், நல்லா பார்த்ததுமே உங்களுக்கு குழந்தைகள் சிரிக்கிற மாதிரி, ஸோ நல்ல கார்டன் இருக்க மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேலண்டரை நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ சுவாமி படங்கள் இருக்குது அப்படின்னா அந்த படங்கள் இருக்குன்றதுனால நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய வேணாம். நீங்கள் எப்பொழுதுமே சுவாமி படங்கள் தனியாக நம்ம பூஜைக்குன்னு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த படங்களை மட்டும் வைத்து வழிபாடு செய்யுங்க. நாம் சுவாமி படங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வழிபாடு செஞ்சுட்டு ஒவ்வொரு வருடமும் அதை தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வருடமும் நம்ம சுவாமி படங்களை தூக்கி போடக்கூடாது. ஸோ அதனால் சுவாமி படங்கள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேணாம். மற்றபடி நீங்கள் மாட்டி வைக்கலாம், தவறு கிடையாது. அதையும் சரியான திசையில் மாட்டி வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எந்த திசையில் மாட்டி வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். சரியான திசை பார்த்திங்கன்னா கிழக்கு.
இன்னொரு திசை பார்த்திங்கன்னா வடக்கு. ஸோ கிழக்கு பார்த்து இருக்கலாம், வடக்கு பார்த்து இருக்கலாம். அதாவது கிழக்கு பார்த்து இருக்குது அப்படின்னா நீங்கள் மேற்கு சுவற்றில் மாட்டணும். அதாவது வெஸ்ட்டு இந்த சுவத்தில் மாட்டி வச்சிங்க, இந்த சுவரில் ஆணி அடித்து மாட்டுறீங்க அப்படின்னா அது வந்து ஈஸ்ட்டு பார்த்து இருக்கும். ஸோ கிழக்கு நோக்கி இருக்கும். இப்போ வந்து சூரியன் உதயமாகிற மாதிரி படம் இருக்குது அப்படின்னா அது பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கணும், கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கேலராக இருந்தாலுமே இந்த திசையில் மாட்டுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வடக்கு பார்த்து அமையுதுன்னா முதல் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வடக்கு எடுத்துக்கோங்க. அதாவது வடக்கு நோக்கி இருக்கணும், நார்த்து பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது சவுத்து வால் இருக்குது பார்த்திங்களா, அதில் நீங்கள் மாட்டி வச்சிங்கன்னா அது நார்த் டைரக்ஷனை பார்த்துருக்கும். சவுத் வாலில் மாட்டினீங்கன்னா அது நார்த்தை பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும், வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். முதல் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி எடுத்துக்கோங்க, அடுத்து தான் கிழக்கு. ஸோ இந்த 2 டைரக்ஷன் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே இதை பார்த்து இருக்கணும். ஒவ்வொரு வருடமே இதே மாதிரி மாட்டி வைங்க. இதே மாதிரி தான் சுவாமி படங்கள் இருக்கக்கூடிய கேலண்டர் இருந்தாலும் சரி, நீங்கள் வடக்கு அப்படிலாம் கிழக்கு பார்த்த மாதிரி மாட்டி வைங்க. பூஜை அறையில் வைத்து அந்த கேலண்டருக்கு நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேணாம். அடுத்து பார்த்திங்கன்னா மாட்டக்கூடாத திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற 2 திசைகள் இருக்குது பார்த்திங்களா, தெற்கு பார்த்து மாட்டக்கூடாது, மேற்கு பார்த்து நீங்கள் மாட்டக்கூடாது. ஸோ கிழக்கு சுவற்றில் மாட்டி வச்சு அப்படின்னா அது மேற்கு பார்த்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வடக்கு சுவற்றில் மாட்டி வச்சுன்னா அது தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 திசைகள் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ நான் சொன்ன மாதிரி எந்த சுவத்தில் மாட்டணும், எந்த சுவற்றில் மாட்டக்கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சரியான திசையில் மாட்டி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ நிலை உயர ஆரம்பிக்கும், பண வரவு அதிகரிக்க தொடங்கும். இந்த 2025 ஆண்டு உங்களுக்கு நல்ல வருடமாக இருக்கும். செல்வ நிலையில் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் இந்த மாதிரி மாற்றம் செய்து பாருங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி பழைய கேலண்டர் நீங்கள் வந்து மறுபடியும் அப்படியே வச்சு யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அதை தூக்கி போட்டுங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சில கேலண்டர் பார்த்திங்கன்னா பேப்பருக்கு வந்து கபோர்டுக்கு, செல்ஃபுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து அந்த கேலண்டரை வீட்டில் அப்படியே மாட்டி வச்சுருக்கிறது இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம வந்து புக்ஸுக்கு வந்து அட்டை போடுறதுக்கு நிறைய கேலண்டர் பேப்பர் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ரௌன் ஷீட் வாங்கி யூஸ் பண்ணுறது பண்ணலாம். மற்றபடி இந்த பழைய கேலண்டரை நீங்கள் அட்டை போடுறேன், புக்குக்கு யூஸ் பண்ணுறன்ற மாதிரி இதை மட்டும் தவிர்த்துடுங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்கிறதுனால அது நமக்கு வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்படுத்தும். அந்த மாதிரி தான். மற்றபடி நீங்கள் செல்ஃபுக்கு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கப்போர்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஓகே. படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி பழைய கேலண்டர் எல்லாமே எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த புது வருடத்தில் சரியான திசையில் கேலண்டரை மாட்டி வைக்க போகிறீங்க. அதே மாதிரி கசக்கி அந்த பேப்பரை கிழிச்சு போடும்போது கசக்கி போட போகிறதில்ல, அப்படியே போட போகிறீங்க. பழைய கேலண்டரை யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம தூக்கி போட போகிறோம். அதே மாதிரி இந்த படங்களுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய படங்கள், அதில் குறிப்பாக நான் சொல்லிக்கக்கூடிய நிறங்கள் இதை மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கி செய்யுங்க. அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடிகாரமும் சரியான திசையில் மாட்டி வைக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு பதிவுகளை சொல்லியிருப்பேன் நிறைய. நம்ம கேலண்டர், கடிகாரம் இது எல்லாமே சரியான திசையில் எப்பொழுதுமே மாட்டி வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஓட கடிகாரத்தை மட்டும் தான் நீங்கள் மாட்டணும். நின்று இருக்குன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது, உடஞ்சிருக்குன்னா அந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, உடஞ்சி கடிகாரத்தை வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து ஆல்ரெடி உங்களுக்கு பதிவில் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த பதிவுகளில் டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.